தியரி கொஸ்டின்ஸ் எல்லாமே முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் தான். நான் கொஸ்டின் கேட்குறேன். இந்திய சுதந்திரத்திற்கு பின் சென்னை மாகாணத்தின் முதல் அமைச்சர் யார்? ஆப்ஷன்ஸ் சொல்கிறேன். ராஜாஜி, ஓபி ராமசாமி ரெட்டியார், கு காமராஜர், எம் பக்தவச்சலம். உங்களுக்கு ஆன்சர் தெரியுமா? தெரியலையேக்கா, எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு, யோசிச்சு சொல்கிறேன். மா, நான் வேலைக்கு போகிறேன், கதவை உள்தப்பா போட்டுக்கோ. சாரிம்மா, நடந்த விபத்தில் உங்கள் பொண்ணுக்கு கண் பார்வை போயிருச்சு. அக்கா, அக்கா. சொல்லு பாரதி. என்னக்கா, ஃபேன் ஆஃப் ஆயிடுச்சு, கரண்ட் எதுவும் போயிடுச்சா? ஆமாம் பாரதி, இன்னைக்கு ஷட்டவுன்னு காலையிலே நியூஸ் பேப்பரில் போட்டிருந்தாங்க. நேரம் காலை 11. இன்னைக்கு நம்ம ஹோலி கிராஸ் சமுதாய வானொலி 90.4ல ஒரு புதிய நிகழ்ச்சியை தொடங்குறோம். இந்த நிகழ்ச்சி யாருக்காகனா, அரசு தேர்வு எழுத போகும் மாணவர் மாணவிகளுக்காக. இந்த நிகழ்ச்சியில அரசு தேர்வுல கேட்க போற கேள்விகளும் அதுக்கான விடைகளும் சொல்ல போறோம். நாங்க சொல்ற கேள்விதான் வரும்னு இல்ல, அதுல இருந்து கூட வரலாம்னு சொல்றோம். இந்த நிகழ்ச்சி இனிதே தொடங்கட்டும். இது ஹோலி கிராஸ் சமுதாய வானொலி 90.4. முதல் கேள்வி. இந்தியாவில் எந்த மாநிலத்தில் முதலாக தொழிலாளர் தினம் கொண்டாடப்பட்டது? இதற்கான விடை தமிழ்நாடு. சரி மக்களே, நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாமா? எந்த பல்கலைக்கழகம் ஜிஎஸ்டி தொடர்பான பிரிவை தொடங்க உள்ளது? இதற்கான விடை இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகம். அதுக்கு ஆன்சர் ராஜாஜி. அடுத்து வர எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னேன். இப்போது ஒரு அரசாங்க கால் சென்டரில் கால் அட்டெண்டராக இருக்கேன். எனக்கு அரசு தேர்வு எழுதணும்னு ஆசை. ஆனால் எதிர்பாராத விபத்துனால எனக்கு கண் பார்வை போயிடுச்சு. எங்கே என்னால் தேர்வு எழுத முடியாமல் போயிடுமோ, அரசு வேலை கிடைக்காம போயிடுமோன்னு பயத்தில் இருந்தேன். ஆனால் இப்போ நான் ஒரு அரசு ஊழியர். என் பேர் கண்மணி பாரதி. இதுதான் என் வாழ்க்கை கதை.